எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கணவாய் அவனுக்குள்ளே வச்சிருக்கிறேன். ஒரு வித்தியாசமான முறையில் அது எப்படி வைக்கிறது, என்னென்ன போட்டு வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கணவாயை நல்லா க்ளீன் பண்ணி தலையும் வெளியில் எடுத்துட்டேன். எல்லாம் உள்ளுக்கு நல்லா தண்ணி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு ஷேப்புக்காண்டி அப்படியே தலையை வச்சு காட்டியிருக்கிறேன். அதுக்காண்டி நீங்கள் கழுவாமல் வச்சிடாதீங்க. அதுக்குள்ளே நான் மிரக்கறி போட்டேன். எந்த வீட்டை இருந்த மிரக்கறி, கத்தரிக்காய், ஸ்குவைஸ், மிளகாயும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மிரக்கறி வீட்டை இருக்குதோ அதை போடலாம். எல்லா மிரக்கறியுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நான் மீன் நாங்கள் அவனுக்கு வைக்க போடுற பவுடர் தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு உரைப்பு கணக்கு தேவையில்லாதபடியே நான் போட்டிருக்கிறேன் சின்னாக்களுக்காண்டி. நீங்கள் கறி பவுடரும் போடலாம். நான் கறி பவுடரும் போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு எல்லா உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாக. பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கணவாய்க்குள்ளே அதை அமர்த்திட்டு தலையும் அப்படியே வச்சு ஒரு ஈக்கால குத்தி விட்டுட்டு இதில் நான் கொஞ்சம் மிளகும் உப்பும் இடித்து மேலே போட்டிருக்கிறேன். அதுக்கும் நீங்கள் கறி பவுடரும் போடலாம். நான் கறி பவுடரும் போட்டு செய்திருக்கிறேன், நல்லா இருக்குது. இப்போ நான் மிளகும் உப்பும் மேலால் போட்டு அதையும் அதுக்கு பிரட்டியிருக்கிறேன். பிரட்டிட்டு இப்படியே சட்டிக்குள்ளே வச்சுட்டு அதை வைக்க போகிறேன். இப்போ வேறு ஓவனுக்குள்ளே எப்படி அவிஞ்சு வரப்போவேன். நீங்கள் வேணுமெண்டா மூடி வைக்கலாம், மூடாமையும் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நான் இதை ஓவனுக்கு வச்சு எடுத்துருக்கிறேன். சூப்பரான கணவாய் ஃப்ரை வந்திருக்கு. எல்லாமே உள்ளுக்கு அவிஞ்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஏதோ ஒரு முறையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.